என் உயிர் தமிழ் உறவுகளே, கடிகாரம் ஓடும் முன் ஓடுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் சில எல்லைகளை நம்மால் தொட்டுவிட முடியும். உன் தலையணைக்கு கீழே ஒவ்வொரு நாள் அதிகாலையும் 24 தங்க நாணயங்களை இயற்கை வைக்கிறது. நீ அந்த நாணயங்களை எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், அந்த நாணயம் வைக்கின்ற இயற்கை எப்பொழுது அதை வைப்பதை நிறுத்தும் என்று நமக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு ஜென் கவிதையை நான் படித்தேன். அந்த 24 தங்க நாணயங்கள் என்பது 24 மணி நேரம். திடீர் என்று எதுவும் கையில் வந்துவிடாது. அந்த காலத்தை மிகச்சரியாக யார் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்களுக்கு காலம் சில பரிசுகளை தருகிறது. கவனமாக சொற்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பெரியவர்களை பார்த்து சொல்லுகிறேன், நாம் பேசுவதை ஒருவேளை பிள்ளைகள் கேட்காமல் இருக்கலாம், சில நேரங்களில் கிளாஸில் ஒலியாவாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், சில கீ பாயிண்ட்ஸ் புரிஞ்சிடும் உங்களுக்கு. நம் முன்னால் அவர்கள் அதை வெற்றிகரமாக நடத்தி காட்ட மாட்டார்கள். ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன், அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சவால்களை சந்திக்கின்ற பொழுது நாம் சொல்லி தந்த நல்ல விஷயங்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அவர்களுக்கு பயன்படும் என்பதற்காக நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த தலைமுறைக்கு நீங்கள் தர வேண்டியது வசதியான சூழல் இல்லை, வலிமையான சூழல். வலிமையான சூழல் உருவாக்குவதற்கான சூழலை யார் எந்த தலைமுறை உருவாக்குகிறதோ அந்த தலைமுறை தான் மிக வலிமையான ஒரு தலைமுறை உருவாக்கி விட்டு போகும். நான் பல பேரை பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் கடிகாரம் ஓடும் முன் ஓடுகிறார்களா? நேர கட்டுப்பாடு இருக்கிறதா அவர்களிடத்தில்? எப்படி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது மனம் பதறுகிறது. 20 வயதிலேயே 40 வயது இருக்கக்கூடிய முகபாவனையோடு இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால் மிக முக்கியமான ஒரே வார்த்தை 9 மணிக்கு படுத்து தூங்குறது, 3 மணிக்கு தூங்குறது. கடிகாரம் ஓடும் முன் எப்படி ஓடுவேன்? 4:30 மணிக்கு, 8, 9 மணி, 10 மணி தான் முழிப்பே வருது. இன்றைக்கு நான் வாசித்து பார்க்கிறேன், யோசித்து பார்க்கிறேன். இன்றைய சமூகத்தில் காலத்தை நாம் கணிக்க தவறிவிட்டோம். ஒரு தலைமுறைக்கு காலத்திற்கான இம்பார்ட்டன்ஸ் அதை நாம் கொடுக்கவே இல்லை. இப்படி சொல்கிறேன், சரியாக இருக்கிறதான்னு பாருங்க. என்னுடைய கேம்ப்ல ஒரு பொண்ணு 3 மணி ராத்திரி காணோம். தேடுறேன், காணோம் மேடம். எங்கேயும் பார்க்கிற காணோம். பார்த்தா மொட்டை மாடியில மேல 3 மணிக்கு பாட்டு கேட்டுட்டு இருக்குது. அடுத்த நாள் கூப்பிட்டு டெர்மினேட் பண்ணிட்டேன், கேம்ப்ல இருந்து வெளியேற்றிட்டேன். அவங்க அம்மா அப்பா சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளை யாரோடையும் பேசல, அதனுடைய போன் எடுத்து பாருங்க, அது தப்பான வீடியோ எதுவும் பார்க்கல, அது பாட்டுக்கு மேல தனிமையில பாட்டு கேட்டுட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், பெருங்குற்றங்கள்னு சில விஷயங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க. திருடுறது, பொய் சொல்றது, விபச்சாரம் செய்வது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, ஊழல் செய்வது என்று ஒரு பெருங்குற்றங்களை வைத்திருக்கிறீர்கள். இது மட்டும்தான் குற்றம் இல்லை. சரியான நேரத்திற்கு தூங்காத குழந்தை குற்றவாளி, சரியான நேரத்திற்கு சாப்பிடாத குழந்தை குற்றவாளி. இந்த குற்றங்கள் அந்த குழந்தைகள் செய்வதற்கு யாரெல்லாம் துணை செய்கிறார்களோ அவர்களும் அந்த குற்றத்தில் பங்கு கொள்கிறார்கள். நேர்மையான ஒழுக்கமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான் கடிகாரம் எழுவதற்கு முன்னால் எழுந்து ஓடுகிறார்கள். நான் சூட்சுமமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். என்னுடைய பேச்சு எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்க அப்படியே பிரிஞ்சு கிடக்கிற வார்த்தைகளை சேர்த்து வச்சீங்கன்னா அது ஒரு சிலையா இருக்கும், கொலாஜ் மாதிரி தான். நான் 2 விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. செத்து போறாங்கல்ல, என்னன்னு சொல்லுவோம்? மண்டையை போட்டார் தூண், டிக்கெட் வாங்கினார். ஒருத்தன் போஸ்டர் எழுதி விட்டிருக்கான், என் தாத்தா 96 வயதில் அகால மரணம் அடைந்தார். 96 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு, எப்படிடா அகால மரணம்னா? போற நேரத்துல போகாமல் லேட்டா போனாலும் அகாலம் தானே அப்படிங்கிறான்.
நான் பல மொழிகள் தெரியும், எனக்கு ஒரு 4 மொழிகள், தமிழ் மொழி தவிர 4 மொழிகள் தெரியும். அந்த 4 மொழிகளிலும் இல்லாத ஒரு ஞானத்தை தமிழ் சொல்கிறது. சிவபதவி அடைந்தார், அத ஓகே. மரணம் அடைந்தார், ஓகே. சூப்பர் வார்த்தை என்ன தெரியுமா? ஆங்கிலம் சொல்கிறது passed away, he passed away. வேர்னு சொல்லவே இல்லை இங்கிலீஷ். தமிழ் சொல்லுது இயற்கை எய்தினார். சூப்பர் வார்த்தை இல்ல? இயற்கை எய்தினார். he attained nature. wow, யாரால சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? நாம ஏன் செத்து போன கொண்டாடுறோம் தெரியுமா? இதுக்குதான். கல்யாணத்துக்கு கூட மேளம் கிடையாது, சைலண்டா வச்சு முடிச்சுக்கிறாங்க. சாவ மேல அடிச்சு கொண்டாடுறோம் நம்ம ஏன்? இயற்கை. அதை விட டாப் மோஸ்டான விஷயத்தை சொல்றேன். கார்ல் மார்க்ஸ் இருக்காரு, ஜென்னி இருக்கா. எனக்கு ரொம்ப பிடித்தமான அறிவிப்பு, மரண அறிவிப்புகள்ல ரொம்ப பிடித்தமான மரண அறிவிப்பு. கார்ல் மார்க்ஸ் இருக்காங்க, ஜென்னி இறந்துட்டான். ஏங்கல்ஸ் பாக்குறான். ஜென்னி இறந்ததை வெளியில கார்ல் மார்க்ஸுடைய மகள் கிட்ட அறிவிக்கிறான். என்னன்னு அறிவிச்சான் தெரியுமா? ஜென்னி இறந்துட்டான்னு சொல்லணும். மரியாவின் கையை பிடித்துக் கொண்டு சொன்னான், கார்ல் மார்க்ஸும் செத்து போனான். வாட் a declaration. கார்ல் மார்க்ஸும் செத்து போனான்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுதே அம்மா செத்துட்டான்னு மரியாதை தெரிஞ்சு போச்சு. பாருங்க, சாவு அறிவிப்புல இவங்க எல்லாம் எங்கெங்கயோ போய் தான் டிக் அடிக்கிறாங்க. தமிழன் சொன்ன மாதிரி இந்த டிக்ளரேஷனை வேற யாரும் சொன்னதில்லை. மரணத்தை தமிழன் தான் சொன்னான். அவர் காலம் ஆனார். he became time. நான் அப்படியே நிக்கிறேன். காலம் ஆனார். குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்குங்க, நான் காலமாக இருக்கிறேன், என்னை குறை சொல்லாதீர்கள். குர்ஆன் இந்த பக்கம் வைங்க. மகாபாரதம் இல்ல, பகவத்கீதை. மகாபாரதத்துக்குள்ள வர்ற பகவத்கீதை. மகாபாரதத்தை எழுதினது யார்? வியாசர். எழுதியது யார்? பிள்ளையார். எப்படி எழுதினார்? வேகமாக சொன்னது காலம். காலம் வியாசருக்கு சொல்ல, வியாசர் சொல்ற வேகமா போகுது. எழுத்தாணி இல்ல, தன்னுடைய தந்தத்தை உடைச்சு எழுதினார். நீங்க யானையினுடைய விநாயகருடைய சிலையை பாத்தீங்கன்னா ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கும். உடைஞ்சிருக்கிற தந்தம் மகாபாரதம் எழுதுறதுக்கு பெண்ணா பயன்பட்டது. காலம் அவ்வளவு ஃபாஸ்ட், ரொம்ப வேகமா ஓடும் காலம். எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஆற்றிலே கால் வைத்தாலும் அந்த ஆற்றின் தண்ணீரை உங்கள் கால்கள் மறுபடியும் சந்திக்க போவதே இல்லை. You cannot step the river twice. அவ்வளவுதான். ஒரு வேளை தொட்டுட்டீங்கன்னா முடிஞ்சது. இதோ இந்த வினாடி கடந்துருச்சு, அவ்வளவுதான். இப்போ புதுசு. இதை எப்படி கொண்டாடுவது? இதை எப்படி வேகப்படுத்துவது? சில பேர், நான் தமிழ் படிச்சவங்க, சில கெட்ட வார்த்தை எனக்கு தெரியும். சூப்பரா ஒரு கெட்ட வார்த்தை சொல்லவா? ஊழல். எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை தெரியுமா? அது பெரிய கெட்ட வார்த்தைங்க. எப்படி அது கெட்ட வார்த்தையாச்சு? அது எப்படி, அந்த வார்த்தை எப்படி பிரிச்சு பாக்குறது பாருங்க. மண் என்றால் இறுக்கமானது, மண் அல் என்றால் இறுக்கம் தளர்ந்தது. மண், மணல். ஊழ் என்றால் விதிகளுக்கு உட்பட்டது, ஊழல் என்றால் விதிகளுக்கு உட்படாது. சரியான தமிழ்ச்சொல். சரியான இன்னொரு கெட்ட வார்த்தை சொல்றேன். எல்லாரும் மேடம் நல்ல வார்த்தை சொல்லும் போது கூட இவ்வளவு சீரியஸா இல்லை மேடம். கெட்ட வார்த்தை சொல்றது எல்லாரும் நிமிந்து பாக்குறேன். சொல்ல போகுது இந்த மாதிரி சூப்பர் கெட்ட வார்த்தை, பொழுது போக்கு. நீ இன்னத்துக்கு பொழுத போக்குற? அது சும்மா இருந்தாலே போயிடும். அதுல போக்குறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன். இருக்கிறதே இவ்வளோண்டு வாழ்க்கை. வீட்டுல போய் நான் சொன்ன ஒரு கணக்கு பாருங்க, பயந்துராதீங்க, சத்தியமா பயப்படுவீங்க. இன்னைக்கு நைட் பல பேருக்கு தூக்கம் போகும். எவ்வளவு நாள் வாழும்? நல்ல ஆரோக்கியமா போயிட்டு வந்து எழுந்து உட்காந்து நம்ம வேலையை 65 சார், சரி 70 இன்டு 365 ஈக்குவல் டு 4100 கூட வராது. 24,100.
24,100 நாள் வாழ்ந்தா 70 வயசு ஆயிடுச்சு. சரி 25,000 வச்சுக்கோ. 25,000 நாள் 70 வயது. இதுல பயப்படாதீங்க, இப்ப இருக்குல்ல வயசு எவ்வளவு கணக்கு சொல்லிட்டியா? பாத்துட்டியா? இந்த பசங்களை வச்சுட்டு கிளாஸ் நடத்தவே முடியாது. சொல்லு எவ்வளவு ஆச்சு? 25,000. கரெக்டா தான் சொன்னேன். தமிழ் வார்த்தை இருந்தாலும் கணக்குல சரியா இருந்திருக்கேன். 25ல 25,000த்துல இப்ப நீங்க இருக்குல்ல 20, 30, 35, 40, 50 எல்லாம் கழிச்சிருக்கு. மீதி எவ்வளவு நாள் இருக்கு? அதுல தூங்குறது, சண்டை போடுறது, டிவி பாக்குறது, இந்த ரீல்ஸ் பாக்குறது, அப்புறமா ரோட்ல டிராபிக்ல மாட்டிக்கிறது கழிச்சிங்க. நான் உண்மையா சொல்றேன், எல்லாரு கையில ஒரு 200, 300 நாள் இருக்குது. அவ்வளவுதான் இருக்குதான்னு. நிறைய பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு இருக்கு. யாருக்கிட்ட இருக்கு நேரம்? நீ எதுக்கு பொழுத போக்குற? கடிகாரம் ஓடும் முன் ஓடு. வாழ்க்கையில் சில இலக்குகளை வைத்து அந்த இலக்குகளை அடைய வேண்டும் என்றால், நான் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் வருகிறது. அந்த ஸ்லோகத்தை பார்த்து நான் விக்கித்து போனேன். அதனுடைய தமிழ் படியை படித்து பார்த்தேன். தமிழினுடைய அந்த படி இப்படி சொல்கிறது. ஒருத்தர் இறந்து போனானா, கடவுள் கிட்ட போனானா. கடவுள் கையில ஒரு பெட்டி வச்சிட்டு இருந்தாரா அவனை வரவேற்கிறதுக்கு. வாங்க, வாட் இஸ் இன்சைட் தட் பெட்டி? இட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னாரா. எது? கடவுள். பகவத்கீதைன்னு சொன்னதனால இங்கிலீஷ்ல சொல்றேன் மேடம். வாட் இஸ் திஸ்? இட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னா உள்ள இருக்கிறது என் உயிரா? இல்ல, அது என்கிட்ட வந்துருச்சு. என் கல்வியா? அது உலகத்திலேயே போயிடுச்சு. என்னுடைய செல்வமா? பேரே செல்வம், அது எப்படி கூட வரும்? சூப்பரா வச்சிருக்கான் பாருங்க தமிழன் பேர் செல்வம். சரியா? இது பயமுறுத்துறதுக்காக சொல்லல, ஆனா சொல்லிட்டு பயமுறுத்திட்டு தான் இருக்கிறேன். 3 தலைமுறைக்கு பின்னால் நீங்கள் சேர்த்து வைத்த எந்த சொத்தும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு பயன்படாது என்பதனை புரிந்து வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் வேலைகளை நிதானமாக செய்யுங்கள். நான் பல வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்கேன். இந்த 16 வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஒரு டாலர் போட்டு வந்தேங்க. 4.5 வயசுங்க என் பையனுக்கு. அவன் என்ன பார்த்துக்கல, மம்மி சூப்பர் அப்படின்னா. எதுக்குடான்னு. இன்னும் ஆஃப்டர் 25 இயர்ஸ் டிசைன் அப்படியே இருக்கும். 4.5 வயசுல சொல்றாங்க. நான் 10 வருஷத்துக்கு அப்புறமா 2 வீலர்ல போயிட்டே இருக்கிற குட் ஷெப்பர்ட் ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு இது இருக்குல்ல சுவர், அதுல எழுதி போட்டிருந்தான் ஒரு வார்த்தை. நான் அது ரொம்ப இதுவா வச்சிருப்பேன். அந்த டாலர் ஒரு வார்த்தையை பார்த்த உடனே 10 வருஷத்துக்கு முன்னால என் பையன் சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பது அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான், கடவுள். ஒருத்தி வருவாள். என் பையன் சொன்ன. அதுல இருந்து நகை வாங்குறத நிறுத்திட்டேன். நீங்க பாருங்க, நான் என்னுடைய எந்த வீடியோவும் எடுத்து பாருங்க, அந்த ஒத்த செய்தா அதோட நிக்கிறேன். சில ஞானம் சேர்கின்ற பொழுது பாருங்க, உன் கையில் என்ன இருக்கிறது? செல்வமா? இல்லை. என் உறவுகளா? இல்லை. என் மனைவி, என் காதல் மனைவி, என்னை பெற்ற தாயின் உயிர். பின்ன என்னதான் இருக்கு அந்த பெட்டியில? நான் உனக்கு என்று ஒதுக்கிய காலம். அவ்வளவுதான். யார் ஒருவர் அந்த காலத்தை மிகச்சரியாக அறுவடை செய்து கொள்கிறார்கள்? இங்க இருக்கிற இளைஞர்கள் கிட்ட சொல்றேன், உங்க கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் காலம், டைம். அது மேடம் கிட்டயோ என்கிட்டயோ இல்ல, நாங்கள் அதை கடந்து வந்திருக்கிறோம். 17 years, 20 years, 21 years, 25 years குள்ள இருக்கிறியா? கடிகாரம் எழுமுன், கடிகாரம் ஓடும் முன் ஓடு. Don't waste your time. 3 பிரிச்சுக்கோ. வாழ்க்கையில் அந்த விஷயங்களை வேஸ்ட் பண்றியா, இன்வெஸ்ட் பண்றியா, ஸ்பெண்ட் பண்றியா? செலவழிக்கிறாயா, முதலீடாக போடுகிறாயா, அல்லது வீணடிக்கிறாயா? வீணடிப்பதை குறைத்துக் கொண்டு, செலவினங்களை குறைத்துக் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணு, டைமை இன்வெஸ்ட் பண்ணு.